In this class we are going to see Indian Penal Code, Chapter 5A. இந்த வகுப்பில் இந்திய தண்டனை சட்டத்தை பற்றி 5வது அத்தியாயம் A என்பதை பார்க்க போகிறோம். அந்த அத்தியாயத்தின் தலைப்பு குற்ற சதி, குற்ற ஒப்பந்தம் என்றும் சொல்லலாம். குற்றத்தை செய்வதற்கான சதி திட்டமிடல், criminal conspiracy. Criminal conspiracy is nothing but an agreement made by two or more persons, like by two or more persons to do a criminal act, that is called criminal conspiracy. இந்திய ஒப்பந்த சட்டத்தில் உள்ள அக்ரிமெண்ட் அதே ஒப்பந்தம்தான். ஸோ agreement contemplated under Indian Contract Act, similar type of agreement, but this is to commit a crime. This agreement is commit a crime, then it is called conspiracy. இந்திய ஒப்பந்த சட்டத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுதல், இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒப்பந்தம் செய்து கொண்டால் அது சட்டப்பூர்வமாக legally enforceable. When a agreement is formed under Indian Contract Act, it is legally enforceable. But whereas it is an agreement made to commit a crime, so this is called illegal agreement, that is called criminal conspiracy. So 120A, I will read now 120A. Definition of criminal conspiracy. 120A, குற்ற செயலுக்கான ஒப்பந்தம் அல்லது குற்ற செயலுக்கான சதி. I will read it now. When two or more persons agree to do, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒப்பந்தம் செய்கிறார்கள். என்ன? டு டூ, என்ன செய்வதற்கு? காஸ் டு பி டன், செய்வதற்கு அல்லது இதை செய்யலாம் என்று, பின்னால் ஒரு நாள் செய்யலாம் என்றும் ஒப்பந்தம் செய்கிறார்கள். என்ன ஒப்பந்தம்? an illegal act, ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயலை செய்கிறான். or an act which is not legally by illegal means, ஒரு சட்டத்திற்கு புறம்பான செய்கையில் அல்ல. an act which is not illegal but illegal means, ஒரு சட்டத்திற்கு ஒரு செயலானது சட்டப்படியானதாக இருக்கும், அதனை முறையற்ற வகையில் செய்யலாம் என்று ஒப்பந்தம் செய்வது. such an agreement is designed a criminal conspiracy. அவ்வாறு ஏற்படுத்தப்படுவதுதான் குற்றச்சதி அல்லது குற்ற ஒப்பந்தம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வரையறை 120A என்ன சொல்கிறது என்றால், குற்ற ஒப்பந்தம் அல்லது குற்றச்சதியின் வரையறை என்ன என்றால், இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்வது, அக்ரி டு டூ ஆர் காஸ் டு பி டன், இந்த செய்யலாம் என்று செய்வது, ஆராய்ச்சி வச்சு செய்யலாம், காஸ் டு பி டன். ஸோ தட் இஸ் தி மெயின் கான்ஸ்பிரசி. யூ நோ தட் த ஃபேமஸ் கேஸ், ராஜீவ் காந்தி assassination case. In that case, the conspiracy is charged under section 120B. The conspiracy is committed at Sri Lanka. That is the basic, that is the case law. ஸோ அந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்கு என்பதை பார்த்தீர்களானால், அந்த ராஜீவ் காந்தி கொலை செய்வதற்கு 120B ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த 120Bயில் அது எங்கே நடந்தது என்றால் இலங்கையில் நடந்ததாகவும், அதில் அந்த தமிழின தலைவர்களும் இருந்ததாகவும், அந்த சதியில் ஈடுபட்டதாகவும் அந்த வழக்கில் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஸோ திஸ் இஸ் an example. ஸோ criminal conspiracy is designed to be committed by some other person. ஒரு குற்றச்சதியானது
அவர்களே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை வேறு ஆட்கள் வைத்து கூட செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாம் அல்லது அவர்களே செய்யலாம் என்று டு பி டன். ஸோ தட் இஸ் தி மெயின் பேசிக் திங்ஸ். ஸோ தட் இஸ் தி பேசிக் திங். An illegal act, for example, to do a murder, it is an offense, illegal act, or to do a robbery, or to do a cheating. So these are the example for illegal acts. So whenever a person agreed to do a cheating or agreed to do a murder or agreed to do a two or more robbery, two or more persons agree to do any of three offense, then they will be charged under section 120B along with the main offense. ஸோ அவ்வாறு ஒரு நபர்கள், இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு கொலை செய்யலாம் என்று குற்றச்சதி, இன்னாரை கொலை செய்யப் போகிறோம், அதற்கு இவ்வாறு நாம் இதை கொலையை நிகழ்த்த வேண்டும் என்று சதியில் ஈடுபட்டு அதற்கு பின்னால் அதை செயல்படுத்துவது. அதே போன்று ஒரு கொள்ளையடிக்கலாம், இந்த வீட்டை கொள்ளையடிக்கலாம் என்று ஒரு சதி திட்டம் தீட்டி அதற்கு பின்னிட்டு அந்த வீட்டில் யாரும் இல்லாத நேரம் இரவில் சென்று அதில் இருக்கிற அனைத்து நபரோ அல்லது வேறு நபர்களோ போய் அந்த வீட்டை உடைச்சி அந்த வீட்டில் இருக்கிற நகையை கொள்ளையடிக்கலாம். அதே மாதிரி ஏமாற்றலாம். இந்த வகையில் போய் ஏமாற்றி அவன்கிட்ட பணத்தை பறிக்கலாம் என்று இந்த மாதிரி சட்டத்திற்கு பொருத்தமான செயலை செய்யலாம் என்று ஒப்பந்தம் செய்து கொள்வதுதான் குற்றச்சதி அல்லது குற்ற ஒப்பந்தம் என்று கிரிமினல் கான்ஸ்பிரசி என்று சட்டத்தினால் வரையறை செய்யப்பட்டுள்ளது. தென் செகண்ட் பார்ட், an act which is not illegal. ஒரு சட்டப்பூர்வமான செயலையே சட்டத்திற்கு புறம்பான வகையில் செய்தல், அதுவும் அவ்வாறு சட்டத்திற்கு உட்பட்ட செயலையே சட்டத்திற்கு புறம்பாக ஒரு சதித்திட்டம் தீட்டி செய்யலாம் என்று முடிவு செய்தால் அது குற்றச்சதி என்று எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ the act is may be illegal, but the mode of committing the act is illegal. ஸோ ஒரு செயலான சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கலாம், ஆனால் அந்த செய்கின்ற முறையானது சட்டத்திற்கு முறையற்ற வகையில் செய்ய ஒரு ஒப்பந்தம் செய்தால் அது குற்றச்சதி என்று எடுத்துக்கொள்ளலாம். That is the basic things of the criminal conspiracy. Provided that no agreement except an agreement to commit an offense shall be amount to criminal unless acts besides agreement is done by one or more parties which are in pursuance thereof. Provided, அதில் ஒரு சின்ன proviso, no agreement except an agreement to commit an offense. ஒரு ஒப்பந்தம், குற்றத்தை செய்வதற்கான ஒப்பந்தம் shall amount to criminal conspiracy. அவ்வாறு ஒரு ஒப்பந்தம், no agreement except an agreement to commit an agreement to criminal conspiracy unless some act besides the agreement is done by one or in pursuance thereof. ஸோ ஒரு குற்றச்சதியை செய்துவிட்டு அந்த குற்றச்சதியின் அடிப்படையில் ஏதாவது ஒரு செயலை அந்த தரப்பினரோ அல்லது வேறு நபர்களோ அந்த ஒப்பந்தத்தின் உள்ள செய்கையை செய்திருக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. proviso, no agreement except an agreement to commit an offense. No agreement except an agreement shall be amount to criminal conspiracy. So whatever the agreement to commit an offense shall amount to criminal conspiracy unless some acts. So the agreement, what are the criminal acts to be done, some of the part of the act in the criminal conspiracy is done by one or more parties. So any of such a person, agreement to the person, the act in pursuance of the conspiracy should be done, then only it amounts to an offense. That is the basic things of explanation, விளக்கம்.
It is immaterial whether the illegal act is ultimate object of such an agreement or merely incident to that object. அந்த இல்லீகல் சட்டத்திற்கு புறம்பான செயலானது அந்த அக்ரிமெண்ட்டின் அடிப்படை எண்ணமாக இருக்கலாம். ஸோ த ஆப்ஜெக்ட் பிஹைண்ட் தி அக்ரிமெண்ட் illegal is it is immaterial. ஸோ இதை நாங்கள் இந்த நல்ல நோக்கத்துக்காகத்தான் செய்தோம். ஸோ ஆப்ஜெக்ட் மே பி very good one, but the illegal act, the object is immaterial. So whenever the object of an agreement may be good or bad, that is not taken to be account. ஸோ ஒரு குற்றச்சதியின் நோக்கமானது நோக்கத்தை பற்றி நல்ல நோக்கமா கெட்ட நோக்கமா என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இதை நான் இந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் செய்தேன் என்று ஒருவர் சொல்லுவாரானால் அந்த நோக்கம் நல்லதாக இருக்கலாம் அல்லது கெட்டதாக இருக்கலாம். அதை பற்றி நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இம்மெட்டீரியல். ஸோ த ஆப்ஜெக்ட் பிஹைண்ட் தி அக்ரிமெண்ட் இன் எ கான்ஸ்பிரசி இஸ் இம்மெட்டீரியல். ஸோ ஒரு குற்ற ஒப்பந்தத்தின் நோக்கம் எதுவாக இருப்பினும் நல்லவையாக இருப்பினும் கெட்டவையாக இருப்பது அதை பற்றி நீதிமன்றம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. குற்றத்தை செய்வதற்கு ஒப்பந்தம் செய்தாலே போதும், அந்த நோக்கத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ த ஆப்ஜெக்ட் பிஹைண்ட் தி கிரிமினல் கான்ஸ்பிரசி need not be taken into account. We are doing such a criminal act only for good cause, that is immaterial. So the object cannot be or merely incident to that object. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அதுக்கு இது இன்சிடென்டலாக இருக்கிறது இப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ள அவசியம் இல்லை என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. ஸோ தீஸ் ஆர் தி டெஃபினேஷன்ஸ் அண்டர் Indian Penal Code, criminal conspiracy. So many criminal conspiracies are designed to commit an act. So what is the punishment available for criminal conspiracy? 120B. So the 120B is punishment for criminal conspiracy. 120A is the definition. So 120A என்பது வரையறை பிரிவாகும், 120B என்பது தண்டனை பிரிவாகும். ஸோ 120Bயில் தான் ஒருவர் குற்றச்சதி 120B ரெடி வித் 302. ஸோ ஒரு கொலை குற்றத்திற்கு 120 உடனிணைந்த 120B என்று தான் போட வேண்டும், 120A என்று போட. குற்றச்சாட்டு வணைவதென்றால் 120Bயில் தான் போட வேண்டும். ஆனால் அதை நிரூபிக்க வேண்டுமென்றால் 120Aயில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதை நிரூபிக்க வேண்டும். 120A வரையறைப்படி ஒரு செய்கை செய்தால் அதற்கு தண்டனை 120Bயில் கொடுக்கப்பட்டுள்ளது. 120B என்பது குற்றச்சாட்டு வணைதலுக்கு உண்டான சட்டப்பிரிவு. ஸோ 120A is the definition clause for criminal conspiracy. 120B is penal section for criminal conspiracy. So a person can be charged under 120B IPC alone, but not under 120A, because it is only a definition clause. Punishment is provided under 120B alone. So whenever a person is to be charged for criminal conspiracy, 120 should be added. ஒருவர் குற்றச்சதி என்று ஒருவர் மீது குற்றச்சாட்டு வணையப்பட வேண்டுமென்றால் அதுவரை 120B சட்டப்பிரிவின் கீழ் குற்றச்சாட்டு வணையப்பட வேண்டும். ஸோ தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ பனிஷ்மெண்ட் ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பிரசி. whoever party to the criminal conspiracy to commit an punishable with death. First definition. whoever party to criminal conspiracy. ஒரு குற்றச்செய்கையினுடைய ஒரு நபராக இருந்தால், இப்போ 5 பேர் இருக்கிறாங்க, there are 5 persons agree to do a murder, punishment for it is death. ஸோ ஒருவர் கொலை செய்யலாம் என்று 5 நபர்கள் குற்றச்சதியில் ஈடுபடுகிறார்கள். 5 நபர்கள். திஸ் இஸ் an எக்ஸாம்பிள். அந்த கொலை குற்றத்திற்கு தண்டனையானது
மரண தண்டனை இருக்கிறது. ஸோ அந்த மரண தண்டனைக்கு உண்டான அதுபோன்று மற்ற எந்தெந்த இந்திய தண்டனை சட்டம் அல்லது வேறு ஸ்பெஷல் லா, போக்சோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மரண தண்டனை விதிக்கலாம் என்று உள்ளது. ஸோ அந்த மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றத்திற்கு குற்றச்சதி செய்தால், ஸோ எ பர்சன் designed a criminal conspiracy to commit an offense which is punishable to death. That is the first. Imprisonment for life or rigorous for a term 2 years or upwards. So then the second clause in the imprisonment for life, ஆயுள் தண்டனை வழங்கக்கூடிய குற்றத்தை செய்வதற்கு குற்றச்சதி செய்தல். ஆர் ரிகரஸ் இம்ப்ரிஸ்மெண்ட், கடுங்காவல் தண்டனை 2 வருடத்திற்கு மேல் விதிக்கக்கூடிய 2 வருடம் அல்லது 2 வருடத்திற்கு மேல். ஸோ 2 வருடத்திற்கு குறைவாக இருந்தால் அதுக்கு இதில் ஷால் வேர் நோ எக்ஸ்பிரஸ் ப்ரொவிஷன் இஸ் மேட் இன் திஸ் கோட் ஃபார் தி பனிஷ்மெண்ட் ஆஃப் சச் அ கான்ஸ்பிரசி. அந்த குற்றச்சதிக்கான தண்டனையை இந்திய தண்டனை சட்டத்தில் எங்கும் அதற்குண்டான தண்டனை என்ன என்று கூறப்படவில்லை. ஆனால் ஸோ த பனிஷ்மெண்ட் இஸ் நாட் ப்ரெஸ்கிரைப்டு ஃபார் தோஸ் அஃபென்சஸ் ஃபார் கமிட்டிங் கிரிமினல் கான்ஸ்பிரசி. வென் தேர் இஸ் நோ எக்ஸ்பிரஸ் ப்ரொவிஷன், வாட் இஸ் தி பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ஸ்பிரசி? Suppose a person to do a murder, he can be charged under section 302. But conspiracy for murder, there is no express provision is available. ஒருவர் 302 இந்திய தண்டனை சட்டத்தில் உள்ள கொலையை செய்வதற்கு குற்றச்சதியில் ஈடுபட்டால், ஆனால் அந்த கொலை குற்றத்திற்கு 302 தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் கொலை சதியில் ஈடுபடுவதற்கு கிரிமினல் கான்ஸ்பிரசிக்கு இந்திய தண்டனை சட்டத்தில் எங்கும் தண்டனை இல்லை. ஆகவே அந்த மாதிரி தண்டனை இல்லாத பட்சத்தில், ஸோ ஐ திங்க் தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஸ்பெஷலி given for any criminal conspiracy. Punishment is not provided in any of the offense. So that is the basic thing. So no express provision is made being punished in the same manner as in abetted such an offense. ஸோ அந்த குற்றத்திற்கு என்ன தூண்டுதல் பண்ணினால் என்ன, இப்போ கொலை குற்றத்திற்கு 109 தூண்டுதல் பண்ணினால் அதற்கு 302 தான் தண்டனை. அதே போன்று 120க்கும் 302 என்ன தண்டனை வழங்கப்பட்டுள்ளதோ அதே தண்டனையை வழங்கலாம். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ ஃபார் மர்டர் punishment is provided under 302. Abetment to commit murder 109 read with 302. So the punishment for abetment is the same that of the 302. Abetment and the real commission of murder all are punishable in the same manner. Same sentence can be awarded. Likewise for criminal conspiracy also, what is the punishment for murder? 120BE also punishment. What is the punishment given in the 302 can be awarded for 120B read with 302. So 120B உடனிணைந்த 302 குற்றச்சாட்டு ஒருவருக்கு வணையப்படுமானால் அந்த 302 இந்திய தண்டனை சட்டத்தில் கொலைக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டுள்ளதோ அதே தண்டனையை இந்த 120Bக்கு வழங்கலாம். ஸோ தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ whoever party to criminal, then second 120B subsection 2. So up to 2 years or and above 120B1, that is the basic criminal charge. 120B subsection 1 charge can be framed for the offences, the punishment 2 years and above. The punishment, what are the offences committed by the parties, the punishment should be 2 years and above, can be charged under section 120B. But less than 2 years
what is the punishment? Who is the party to the whoever party to the criminal other than the criminal considered to commit above said. So less than 2 years an offence for offence 323 1 year punishment. So 323 1 year punishment. சிறுகாயம் விரைவித்ததற்கு 323க்கு சாதாரண ஓராண்டு தான் தண்டனை. அதில் 120B போட்டால் ஒரு சிறு காயம் விளைவிக்கிறேன் என்று போட்டால் 300 above said punishable with either made experience not exceeding 6 months or with fine. So less than 2 years 120B2 is charged, then the punishment for which is 6 months not exceeding 6 months. 6 மாதத்திற்கு அதிகம் இல்லாமல் குறைவாக அதிகமாக கொடுக்கக்கூடாது. 6 மாதம் வரை கொடுக்கலாம். 323 குற்றம் அதில் 120B வருகிறது என்றால் அதற்கு 6 மாத தண்டனை அல்லது அபராதம் அல்லது அபராதமும் 6 மாத தண்டனை இரண்டும் விதிக்கலாம். So that is the basic. This is an example. So there are for criminal conspiracy there are 2 sections provides for framing charges, that is the 120B1. If an offence is committed which is punishable 2 or more years, then the 120B1 can be charged. Likewise, if it is below than 2 years, then 120B2 subsection 2 can be charged. That is the basic things. So these are the fundamental with regard to 120B. 120B. So this is the 120B basic things of which criminal conspiracy. So kutrachadi, so many. There is no direct evidence is available for commission of criminal conspiracy, because it is done far away from the place of occurrence. We could not trace any direct evidence. From the circumstance alone, it can be proved, because it may happen in a closed room. Only the party to the agreement, criminal conspiracy, can be present. So the design is done in a secrecy manner that can be inferred. The confession or any other circumstance, what is the motive behind a particular offence, whether they have enmity to committing such a crime. So these are the basic things. For the criminal conspiracy, the availability of direct evidence is rare and rarest cases. ஸோ அந்த குற்றச்சதி என்பதற்கு நேரடி சாட்சியம் வைத்து நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது சிரமமான காரியம். அந்த குற்றச்சதியானது அந்த ஒப்பந்தம் செய்யும் குறிப்பிட்ட 2க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மட்டுமே தெரிந்த சங்கதியாகும். அதை பார்த்த சாட்சிகளை வைத்து நிரூபிக்க வேண்டும், நேரடி சாட்சியத்தை நிரூபிக்க வேண்டும் என்பது இயலாத காரியம். So whenever a 120B is charged, that can be from the circumstance proved by the prosecution. That is the basic thing. சூழ்நிலை சாட்சிகள் நேரடி சாட்சியம் இல்லாத பொழுது குற்றச்சதியில் ஈடுபட்டார்களா என்பதை சூழ்நிலை சாட்சியத்தை வைத்துத்தான் பொதுவாக நிரூபிக்க இயலும். So the proving the criminal conspiracy is highly difficult. So it can be inferred from the circumstances. அந்த நிரூபிப்பு என்பது ரொம்ப கடினமான செயல். சூழ்நிலை சாட்சியங்கள் வைத்துத்தான் அந்த குற்றச்சதியை நிரூபிக்க இயலும். With this I conclude the class under 120B of IPC. So thank you for watching. You are not subscribing my channel, kindly click the word subscribe. Thank you for doing the same.